வசனம். தியானத்தின் தலைப்பு தேவையானது ஒன்றே. லூக்கா 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களில் இயேசுவும் அவருடைய சீஷர்களும் எருசலேமுக்கு போகின்ற வழியிலே ஒரு கிராமத்திற்குள் பிரவேசித்தார்கள். அந்த கிராமத்தில் இருந்த மார்த்தாள் இயேசுவை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். இயேசு அந்த வீட்டிற்கு வந்ததும் மார்த்தாளின் சகோதரியாகிய மரியாள் இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து இயேசுவின் வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். இயேசுவின் வசனத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற தாகம் மரியாளுக்குள் இருந்தது. ஆனால் மார்த்தாளுக்கு இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து இயேசுவின் வசனத்தை கேட்க முடியாமல் இருந்தது. காரணம், மார்த்தாள் வீட்டிலே பற்பல வேலைகளை செய்வதினால் வருத்தமடைந்தாள். ஆகவே மார்த்தாள் இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்கிறேன், மரியாளை எனக்கு வந்து உதவும்படி சொல்ல வேண்டும் என்றாள். அப்பொழுது இயேசு, மார்த்தாளே, மார்த்தாளே என்று 2 முறை கூப்பிட்டார். 2 முறை பெயரை கூப்பிட்டு சொல்வது மார்த்தாளின் கவனத்தை தன் பக்கம் திருப்பி ஒரு முக்கியமான காரியத்தை சொல்வதற்கு இயேசு இவ்வாறு அழைத்தார். நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆனால் மரியாளோ தனக்கு தேவையானது எது என்று கண்டுபிடித்து என்றுமே தன்னோடு இருக்கும் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்றும் ஆண்டவருடைய வார்த்தை தனக்கு முதல் தேவை என்பதை அறிந்த மரியாள் இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்திருக்கும் தேவையான நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இயேசுவை வீட்டிலே ஏற்றுக்கொண்ட மார்த்தாள் இயேசுவின் வசனத்திற்கு முதலிடம் கொடுப்பதை பற்றி அறியாதிருந்தாள். நாமும் நமக்கு ஒவ்வொரு நாளும் நம்மை விட்டு எடுபடாத நமக்கு தேவையான ஒன்றாகிய ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை உட்கொள்வதற்கு சில நிமிடங்களாவது தீர்மானிப்போம். ஆண்டவருடைய வசனங்களை நாம் ஆராயும் போது நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. நம்மை கவலைப்பட வைக்கின்ற பற்பல வேலைகள், கடமைகள் நிறைந்த நம்முடைய அன்றாட வாழ்வில் சில நிமிடங்கள் நானும் இயேசுவும் என்று இயேசுவோடு நம்முடைய நேரத்தை செலவிடுவோம். நித்திய ஜீவ வசனங்களை கற்றுக்கொள்ளும் தாகத்தோடு வேதத்தை வாசிப்போம், வேதத்தை தியானிப்போம், இயேசுவோடு தனித்து பேசுவோம். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, மார்த்தாளைப் போல நாங்களும் இந்த உலகத்திலே பற்பல வேலைகளை செய்வதிலே மிகவும் வருத்தமடைந்து களைத்து போகிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் நாங்களும் தேவையான ஒன்றாகிய எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்வதற்கு முதலிடம் கொடுக்க எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பாதத்திலே அமர்ந்து தேவனுடைய வசனங்களை உட்கொள்வதற்கு எங்களுக்கு கற்றுத்தர வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். Thank you. Have a blessed day.